டேய் தமிழே, டேய் தமிழே, டேய் தமிழரசா. இதை வந்துட்டேன்டா, ஒரு 10 நிமிஷம். ஏய் நடா போமா. டேய் என்னடா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வேற. சரி போ. இரு, அது ஒரு நிமிஷம் வரேன். எங்கடா போகிறான்? டேய் போகிற வழியில் செக் போஸ்ட்டும் இல்லை, போலீஸும் இல்லை. இதுக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு? ஐயோ மச்சான், ரூல்ஸ்ன்றது நம்ம சேஃப்டிக்கு ஃபாலோ பண்ணுறது, மற்றவங்களுக்கு பயந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, புரியுதா? சார் இப்படியே ரூல்ஸ் பேசிட்டு இருக்க போறீங்களா இல்லை போகலாமா? போகலாம். என்ன மச்சான் ஞாபகம் இருக்கா? ஏன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் என்னடா? இப்போ தான் மச்சான் செம் ஃபீஸ் கட்டினேன். உடனே எக்ஸாம் ஃபீஸ்னா வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு கட்டலாம் ஆள் இருக்கு. ஹலோ, சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். டேய் மச்சான் வண்டி கொஞ்சம் நிப்பாட்டேன். ஏன்டா? டேய் நிறுத்துடா. எதுக்குடா? ஏய் ஏன்டா? டேய் இறங்குடா, நீ வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டுங்கிற. எங்கடா போகிற? கொஞ்ச நேரம் இங்கே இருண்ணா, நான் உடனே வந்துடுறேன். சரி போகிறதான் போகிற, ஹெல்மெட்டாச்சும் போட்டு போ. ஏய் வீரர்கள்லாம் தேவைப்படாது, தெரியாதா? எவனுக்கு தெரியும் டேய், எங்கே போகிறான்னு தெரியலையே. ஐயோ எக்ஸாம் ஃபீஸ் மறந்துட்டுமே. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் வேறு சூழ்நிலை வேறு சரியில்லை, நமக்கு வேறு வழியும் இல்லை, வீட்டில் தான் கேட்டும் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ பர்ஸுக்கு. ஹலோ ப்ரோ. சொல்லுங்கண்ணா. கூப்பிட்டு சொல்லலாமா? இல்லை வேணாம், இல்லை போவோம். ஓகேண்ணா, அமௌண்ட் எடுத்துட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஏன் சொல்லிக்கிட்டு? நம்ம வேணாம். சரி ஓகேண்ணா, நான் டக்கு எமர்ஜென்சினா உங்களுக்கு கால் பண்ணுறேன். பேச முடியுண்ணா. என்ன பார்க்காம போயிட்டான்? பணம் இருக்கு. இல்லை இது நம்ம இல்லை. ஷிட். ப்ரோ 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 நில்லுங்க. சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ உங்கள் பர்ஸை கீழே விட்டு போகிறீங்க பாருங்க. பர்ஸா? கொடுங்க ப்ரோ. இந்தாங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த காசுலாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது ப்ரோ, ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ, அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டுருக்கேன். ஒன்றும் தேவையில்ல ப்ரோ, உங்கள் பொருளை பத்திரமா வச்சு அது போதும். நான் என்ன சொல்கிறேன் தெரியல, ரொம்ப எப்படி தான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு தெரியல ப்ரோ. இந்த காசுலாம் நான் என்ன தான் பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல. ஓகே ப்ரோ, என்ன சொல்கிறேன் தெரியல, ரொம்ப எப்படி தான். ஓகே ப்ரோ, இதை நான் பார்த்துக்கிறேன். சரி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இந்த வரேன்டா. சரி ஓகே ப்ரோ, பாய். டேய் யார் அது இவ்வளோ நேரம் பேசலடா? பர்ஸு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அதான் எடுத்து கொடுத்தேன். அது பெருசா என்னடா இருந்துச்சு? எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல, எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அடா யாரா நீ? உனக்கு தான் 1008 செலவு இருக்கு, நீ ஏன்டா கொடுத்த? எனக்கு தேவை இருக்குது தான், இல்லைன்னு சொல்லல. நான் இப்போ எப்படி காசு இல்லாமல் கஷ்டப்படுறேன். ஆனால் அவர் சொந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவரோட தேவைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அவர் சொல்கிறது பார்த்தா என் வழியை விட அவர் வழி ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை எடுக்கிற அளவுக்கு மோசமான கேரக்டர் கிடையாது நான். டேய் அம்பியாவே இருக்காதடா, இப்படிலாம் இருந்தால் இங்கே வாழ முடியாது. கொஞ்சமாச்சும் அண்ணினா மாற ட்ரை பண்ணுறா. அச்சி என்னடா காசு ரெடி பண்ணிட்டு போல? வீட்டில் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன படத்துக்கு போக வேண்டியதான்? இல்லைடா. இன்னுமாடா வீட்டுக்கு பயந்து நிற்கிறேன்? பயம்லாம் இல்லைடா, இருந்தாலும் அவங்க பர்மிஷனோட தான் செய்வேன். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் கொஞ்சமாச்சும் உனக்காக சந்தோஷத்தை தேடிக்கடா. மச்சான் உனக்கு அதுதான் சந்தோஷம்னா எனக்கு இதான்டா சந்தோஷம். ஏன்னா உங்கள் உலகம் வேறு, என் உலகம் வேறு. சரி ஓகேடா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே சரி பா, நான் வெயில்ரா. ஓகே ஓகே சொன்னால் புரியாதா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ எவனாச்சும் வந்தால் லிஃப்ட்டுக்கு கூட கேட்டு பார்க்கலாம். ஓ சரி சரி ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்பாடா போட்டோம் வந்துட்டான். ப்ரோ 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 இவன் யாரா? டேய் இப்போ சொல்லுங்க. இங்கே ஒருத்தன் கேட்டான். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் இருங்க.
ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு பேசலாம். இப்போ சொல்லுங்கள். ஓகே இருங்க இருங்க. ஏன் ஒரு தடவை கட் பண்ண புரியாதா? சும்மா சும்மா கால் பண்ணுச்சு. இப்போ சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, வீட்டிலேருந்து சும்மா சும்மா கால் பண்ணாங்க. ஓ அதுவாங்க. அம்மா எங்க போற உனக்கு ஆக்சிடென்ட் போல. அவனு பேர் என்னாச்சுன்னு தெரியலையே. பார்த்துவாங்க என்னங்க பிடிங்க. ஏதோ ஹெல்மெட் போட்டாலும் தப்பிச்சிட்டிங்க, இல்லைனா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். சரி பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. என்ன இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இவன் நல்லா தான் போகிறான். அப்போ அங்கே இருக்கிற யாரு? கூட்டமாக வேற பண்ண முடியாது. அதைய பாரு, அவ்வளோதான் போச்சு. ஆமாப்பா, எவ்வளோ ரத்தம் போயிருக்கு பாருங்க. ஐயோ shit. இதே வயசு எதுக்கு இப்படி வரணும்? மறுபடியுமா? டேய் தமிழரசா, இதோ வந்துட்டேன்டா, 10 நிமிஷம். நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையே ஒரு சிமுலேஷன் தான். இங்கே நம்ம பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹீரோக்கு தெரியும் இந்த வாட்டி எப்படியும் அவன் ஃப்ரெண்டை அவன் காப்பாற்றிடுவான்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி அது வரைக்கும் இந்த லூப் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.